குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கு நம்ம ஊர் சைட்ல பத்திய உணவு அப்படின்னு ஒரு விஷயம் தருவாங்க. இது உண்மையாவே அவசியமா, இது கண்டிப்பா ஃபாலோ பண்ணாதான் எல்லாமே பெட்டரா இருக்குமா அப்படின்னு நிறைய மதர்ஸ் என்னோட கிளினிக்ல கேக்குறாங்க. டாக்டர், என்னால டேஸ்ட் பிடிக்க மாட்டேங்குது, என்னால இது சாப்பிட முடியல, அது சாப்பிட முடியல அப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். இந்த பத்திய உணவு பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த காலத்துல ரிசோர்சஸ் கம்மியா இருந்த ஒரு காலகட்டம். வீட்டுல ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. ஒரு சாப்பாடை ஒரு அம்மாக்கு நீங்க தனியா எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற வரும்பொழுது ரிசோர்சஸ் கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு கம்மியா போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல கூட அந்த காலத்துல புதுசா குழந்தை பிறந்த அம்மாக்குன்னு தனியா ஒரு சாப்பாடை எடுத்து வச்சிடுவாங்க. அதை அந்த டேஸ்ட்ல பண்றதுனால அந்த ஃபுட்டு அந்த அம்மாக்கு போய் சேரும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல கூட அதை அவங்க பண்ணிருக்கலாம். இட் கம்ஸ் ஃப்ரம் அ வெரி வெரி குட் பிளேஸ் இன் த ஹார்ட். அதுதான் நான் நினைக்கிறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, நீங்க இந்த பத்திய உணவுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அம்மாக்கு தேவையான நிறைய விஷயங்களை அவங்க இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. கேலக்டோகாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூண்டு, அப்புறம் இந்த வெந்தயம், அப்புறம் ஜீரகம், இதெல்லாம் போட்டுதான் அந்த உணவு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இது கண்டிப்பாவே பால் உற்பத்திக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்ல நீங்க ஆல்டர் பண்ணி அதே இன்கிரீடியன்ஸ் நீங்க யூஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிடலாம். அதுல எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. ஹேவிங் செட் தட், ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். எவிடன்ஸ் பேஸ்டா பார்க்கும் பொழுது பால் உற்பத்திக்கு ஒரு வெல் பேலன்ஸ்ட் டயட் போதுமானது. வெல் பேலன்ஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்க சாப்பாடுல கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ், நான்வெஜ், இது எல்லாமே இருக்கணும். அப்பதான் அந்த எல்லா நியூட்ரியன்ஸும் உங்களுக்கும் வரும், குழந்தைங்களுக்கும் போகும். தாய்ப்பால் கொடுக்குற அம்மாக்களுக்கு ஒரு நாளைக்கு 500 கிலோ கேலரிஸாவது எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. உங்களோட ஃபுட் இவ்வளோ விஷயங்கள்ல அடங்கி இருக்கும் பொழுதுதான் கேலரி கரெக்டா போய் சேரும். ஸோ பத்திய உணவு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம நீங்க நான்வெஜ் ஃபுட்ஸை தாராளமாவே அம்மாக்கு கொடுக்கலாம். சிக்கன் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும் போது மாடரேஷன்ல நீங்க சிக்கன் சாப்பிட்றதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. சிக்கன் இஸ் நத்திங் பட் புரோட்டீன். ஸோ நீங்க சிக்கன் தினமும் சாப்பிட போறது இல்லை, வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறதுனால எந்த இஷ்யூமே கிடையாது. நீங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாலே ஜென்ரலாவே பத்திய உணவுலே மீன் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி டேக் ஃபிஷ். இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ். அதனால அதை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். பத்திய உணவு வேணுமா வேணாமா அப்படின்ற அந்த ஒரு டிபேட்டுக்கே போகாம எந்த உணவா இருந்தாலும் வீட்டுல சமைச்சதா, கிளீனா, இந்த மாதிரி தேவையான இன்கிரீடியன்ஸ், பூண்டு, சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து ஒரு விஷயத்தை நீங்க சமைச்சு உங்க டேஸ்ட்டுக்கு சமைச்சு சாப்பிட்டாலே போதுமானது. அவுட் சைட் ஃபுட்டை டெஃபினெட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெளி ஃபுட் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணமே வெளியில எப்படி ஃபுட்டு செய்யறாங்க அப்படின்றது நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. எந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்றாங்க, எக்ஸ்ட்ரா இந்த அஜினோமோட்டோலாம் ஆட் பண்றாங்களா இல்லையா, இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி இஷ்யூஸ்னால குழந்தைங்களுக்கு வயிற்று வலி வர்றது காமனாவே நாங்க பாக்குறோம். அம்மாக்கு வெளியில ஃபுட்டு சாப்பிட்டு ஒரு பெசிலரி டிசென்ட்ரியோ டயரியாவோ வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு மில்க் சப்ளை கம்மியாகும், அது குழந்தைய அஃபெக்ட் பண்ணும். ஸோ பெட்டர் டு அவாய்ட் எனி சோர்ஸ் ஆஃப் ஃபுட் விச் யூ ஆர் நாட் நோயிங். உங்கள் கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் 2-3 மந்த்ஸ்க்கு நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது அப்சல்யூட்லி நீடட்னு நான் சொல்வேன். பட் சுவை இல்லாம தான் சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்ட காரத்தோட நீங்க சாப்பிடலாம். அதனால குழந்தைக்கு வயிற்று வலி எல்லாம் வராது.